தேடலில் தொடங்கிய வாழ்வு தனிமையே பெரும் சாபக்கேடு. விடை தேடியும் புரியாத புதிர்கள். வாழ்க்கைச் சுழற்சியில் சுழரும் மனித மனங்கள். நீ அந்த பவுலிங் அப்படி என்னன்னு கபிசன் தான் நீங்க பேர். ஓ, நீ அந்த வாட்ஸ்அப்ல மிஸ்டர் எக்ஸ் தானே? யா யா யா. ஆனா வாட்ஸ்அப் ப்ரொஃபைல மட்டும் வடிவா வெள்ளையா இருந்து என்ன ஃபில்டர் போல. டேய் அதுதான்டா என் உண்மையான முகம். சரி சரி விடு விடு. டேய் அந்த பவுனியால இருந்து பொம்பளை பிள்ளை எல்லாம் வந்தாங்க. வவுனியால இருந்து வந்தது நான் மட்டும்தான், இந்த பொம்பளை பிள்ளையும் வேற இல்லை. டேய் பொம்பளை பிள்ளைகளும் வந்திருக்குமென்னு நினைச்சேன். சரி சரி வா, நம்மள மையாக்கள் எங்கேயா அனுப்பாங்க, வா பார்த்து போ. மச்சான், where is the washroom? I think I'm not sure. I still new to the faculty. மச்சான் உனக்கு ஏதாவது தெரியுமாடா? டேய் நீங்க தமிழாடா நீங்க ஓமடா எங்கடா வாரீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்? பல்கலைக்கழகத்தின் முதல் நாள் அனுபவத்தை தாயுடன் பகிராமல் நாம் யாருமே இருந்திருக்க மாட்டோம். ஆனால் எனக்கு அன்று தெரியவில்லை, என் தாயுடன் கதைக்கும் அதிக நேரம் கொண்ட நாள் அதுதான் கடைசி என்று. என்ன மாதிரி படிச்சுட்டு நான் பார்த்தேன்னா இந்த டேர்ம்ஸுக்கு மீனிங் பார்க்கறதுலயே எனக்கு டைம் ஃபுல்லா போயிட்டு. நானும் அது நினைச்சேன், படிப்பை மட்டும் பார்த்து நான் அப்படியே படுத்த மாதிரி படிக்கவே இல்லை. டேய் நானும் படிக்கல நீயும் படிக்கல, இப்ப ChatGPT உள்ள வச்சுக்கோங்க. யாருக்கு கேட்டாலும் நான் பார்த்து சொல்லுவேன். சரி சரி. You blue shirt, explain the mechanism of RBC breakdown. RBC breakdown. The other? So I'm going to talk about how RBCs break down and the heme catabolism take place after RBC finish their life. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் நமக்கேது. அதற்காக நினைப்பதையே நடத்துவதற்கு தெய்வங்களை ஒதுக்கிவிட முடியாது. ஆனால் அன்றுதான் நான் தெய்வத்தை ஒதுக்கி தவறுகளை இழைக்கத் தொடங்கிய நாள். இந்த 1008 பிரச்சனையில இது ஒரு 1080வது பிரச்சனை. ஹாய்டா. Hi. டேய் என்னடா அடிக்கடி காணாம போற, எதுவும் பிரச்சனையா? அதுடா இங்கத்திய சாப்பாடு செட் ஆகல, வயிறு அப்செட்டா இருக்கிற. எங்களுக்கும் அப்படித்தான்டா. நாங்க மட்டும் என்னடா வீட்டு சாப்பாடை சாப்பிட்றோம். வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்டா மாறமே கொழும்பு பிடிக்கணும் இருக்கும். வீட்டு சாப்பாடு வேணுமெண்டா கொழும்பு பிள்ளைய போய் பிடி, சமைச்சு தரு கட்டி. இன்றுதான் வாழ்க்கையில் மறக்க முடியாத 2 சம்பவம் நடந்தது. முதலாவது சம்பவம். Excuse me, අර පෑන අරන් දෙන්න පුළුවන්ද? Sorry, would you mind picking up that pen for me? This is your pen? Yeah, thank you. What's your name? இரண்டாவது, இது நடக்கக்கூடாது என்று நினைத்தேன், அது நடந்தது. I am going to talk about Cushing reflex. It's also called as Cushing triad. There are main 3 ones:
take place. They are bradycardia, systemic hypertension, and irregular respiration. Okay, stop. Could you please tell me another organ having the blood barrier? Brain. um, mm, mm, விதை. See, Dr. Man. அன்றுதான் முதல் முறையாக சோகத்திலும் சிரித்து பழக வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன். டேய் யார்டா கொண்ட வீடியோ மெயின் குரூப்பில் போட்டது? டேய் அட்மினை சொல்லி அழிக்க சொல்லுவோம்டா. டேய் அது பெரிய பிரச்சனை இல்லை. அது பெரிய பிரச்சனை இல்லை. அட்மினை சொல்லி அழிக்க சொல்லலாம். பெரிய பிரச்சனை. Look at him. He's the seed of man. டேய் இல்லடா. டேய் இதுவரைக்கும் எந்த தோல்வியும் காணாதனா இங்க வந்து எல்லாத்துலேயும் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். காரணம் வலி. டேய் என்னடா போனவன் இன்னும் காணையில் ஒருக்கா ஃபோன் எடுத்து பாரு. என்னடா எடுக்கிறான் இல்லை? டேய் நானும் முதல் ஒருக்கா எடுத்துனாண்டா எனக்கும் எடுக்கிறான் இல்லடா. ஒருக்கா வாடா ஒருக்கா போய் தேடி பார்ப்போம். நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? எல்லாற்ற வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு நிலையில் கையெறிந்த நிலை வரும். அந்த நிலையில் ஆண்டவனாக பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவேன். அப்படி ஒரு சந்தர்ப்பமாக தான் அன்றைக்கு அந்த கோல் எனக்கு வந்தது. இந்த குரல் ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? ஒரு அம்மாவை இந்த குரல்ல இருந்தே என்னால் விளங்கி கொள்ள முடியுதுடா. வீட்டை விட்டுட்டு நீ பிரிஞ்சு இவ்வளவு தூரத்தில் இருக்கிறது இதுதான் கண்ணா முதல் தரும். புது முகம் புது அனுபவம் எல்லாமே உனக்கு இப்போ கிடைச்சிருக்கும். சின்னதுல இருந்து உன்னை பார்த்து வச்சு கொண்டு சொல்றேன்டா, எந்த ஒரு பிரச்சனையுமே தாண்டி வாரத்துக்குரிய மனோபலம் உன்னிட்ட இருக்குது. என்ன பிரச்சனை வந்தாலும் அம்மா நான் இருக்கேன்டா, நீ தனியா இருக்கிறன்னு மட்டும் ஒரு நாளும் நினைச்சிடாது. உடல் ரீதியாக நாம் என்னதான் எமது குடும்பத்திலிருந்து பிரிந்திருந்தாலும் உள்ளங்களால் எப்போதுமே ஒன்றிணைந்தே இருக்கின்றோம். வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இல்லை என்ற நினைப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் உங்கள் குடும்பத்தை நாடுங்கள். இல்லை, அங்கு யாரை குடும்பமாக நினைக்கிறீர்களோ அவர்களை நாடுங்கள். எனது வாழ்க்கை போல் உங்களது வாழ்க்கையும் மாறும். டேய் ரீனா கிளியன்ஸ் எனக்கு விளங்கலைடா. ஒருக்கா விளங்கப்படுத்து. சரி நான் சொல்லிட்டேன். ஜஸ்ட் டேய் இந்தியாவுக்கு குவாட்ராங்கிள் போகும். நம்ம படம் எடுக்கிறோம். ஓகே, நம்மட கதையை தான் எடுக்க. இப்படித்தான் ஃப்ரெஷர்ஸுக்கு ஒரு படம் எடுப்போம் என்ற தீர்மானம் முடிவுக்கு வந்தது. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகமாக இருக்கும், என்னடா ஒரு குரல் பின்னாலிருந்து எப்போதும் எதிரொலித்து கொண்டே இருக்கின்றதென்று. ஆம், இந்த கதையின் உண்மையான கதாநாயகன் நான் தான். இவர்களை எல்லாம் ஒரு பொம்மையாக பாவித்து இந்த படத்தை இயக்கியவனும் நான் தான். உலகில் உள்ள சாதனையாளர்கள் எல்லாரையும் சந்தித்து என்னையும் சந்தித்ததற்கு உனக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவமானமே. இதோ உங்களுக்காக நான். It's the rise of the dragon.
Kabishan, I want to talk to you. Will you come for the freshers with me?